குடும்ப ஜெபமே பண்ணுறதில்ல சிலர். குடும்பமாக உட்காந்து திங்க தெரியுது, குடும்பமாக உட்காந்து கதை பேச தெரியுது, அரட்டை அடிக்க தெரியுது, குடும்பமாக சேர்ந்து சொந்தக்காரனுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக தெரியுது, குடும்பமாக உட்காந்து ஜெபிக்க தெரியல, குடும்பமாக உட்காந்து வேதத்தை வாசிக்க தெரியல, குடும்பமாக கறி மீன்லாம் எடுத்து சமைச்சு திங்க தெரியுது, ஆனால் குடும்பமாக உபவாசம் இருந்து ஜெபிக்க தெரியல, குடும்பமாக வேதத்தை வாசித்து தியானிக்க தெரியல, குடும்பமாக தேவனை நோக்கி ஜெபிக்க தெரியல. கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் பைபிளை எடுத்தோம்னாலே குடும்ப ஜெபம்னு ஆரம்பித்தாலே சண்டை வந்துடுதுங்க. அப்போ சண்டாலும் உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உனக்குள்ளே யார் இல்லை? தேவ ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. உன்னை ஆளுகை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீ குடும்ப ஜெபம் பண்ணனாலே சண்டை வருதுன்னா அது எப்படி வரும்? அது எப்படிங்க குடும்ப ஜெபம் பண்ணால் சண்டை வரும்? நிறைய பேர் எப்படி சொல்லணும், நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாலே என்ன வந்துடுது, இன்னும்